வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி அது தொடர்பான வினாக்களுக்கான விடைகள் நம்ம பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது 1950 ஜனவரி 26ல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அதனுடைய வளர்ச்சி பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே அதனுடைய வளர்ச்சி இருந்தது. அப்ப அது தொடர்பான வினா விடைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பர்டிகுலரா ஹிஸ்டரி மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும் உங்களுக்கான ஒரு பொது அறிவு வினாக்கள் வரும். ஒரு 10 கொஸ்டின் பொது அறிவு வினாக்கள் வரும். அதில் இந்திய தேசிய இயக்கங்கள், தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி மற்றும் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு இதுல இருந்து கேள்விகள் வரும். அப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ போன்ற தேர்வுகளுக்குரிய வினாக்களும் பொது அறிவு தொடர்பான வினாக்கள் வரும்போது இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக இடம்பெறும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை ஆள முதன்முறையாக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் எது? பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை ஆள முதன்முறையாக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1857 அல்லது இந்திய அரசு சட்டம் 1858 அல்லது இந்திய அரசு சட்டம் 1891 அல்லது இந்திய அரசு சட்டம் 1888? இதுல எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசு சட்டம் 1858. 1857 கழகத்திற்கு பிறகு நேரடியாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுற்று பிரிட்டிஷ் அரசு நேரடியாக இந்தியாவை ஆட்சி செய்தது. இந்திய அரசு சட்டம் 1858. அடுத்த வினா பாருங்க. பிரிட்டிஷ் இந்திய மாநில செயலாளர் இந்தியாவை டேஷ் நிறுவனம் மூலம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நிர்வாக குழுவா, பாராளுமன்றமா, அல்லது ஒரு நிர்வாக குழுவின் உதவியுடன் கவர்னரா, அல்லது ஒரு நிர்வாக குழுவால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரலா? அதாவது பிரிட்டிஷ் இந்திய மாநில செயலாளர் இந்தியாவை டேஷ் நிறுவனம் மூலம் ஆட்சி செய்தார். அப்ப எந்த நிறுவனத்தின் மூலம் அப்படின்னா, ஒரு நிர்வாக குழுவின் உதவியுடன் கவர்னர். ஒரு நிர்வாக குழுவின் உதவியுடன் கவர்னர். அப்படிதான் பிரிட்டிஷ் இந்திய மாநில செயலாளர் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் யாருக்கு பொறுப்பாக இருந்தார்? பிரிட்டிஷ் இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் யாருக்கு பொறுப்பாக இருந்தார்? இந்திய செயலாளர், பிரிட்டிஷ் செயலாளர், மாநில செயலாளர் அல்லது மேற்கண்ட எதுவும் இல்லை. இதுக்கு சரியான பதில் பாருங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் யாருக்கு பொறுப்பாக இருந்தார் அப்படின்னா, மாநில செயலாளர், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவருக்கு பொறுப்பாக இருந்தார். அடுத்த கேள்வி பாருங்க. மிண்டோ மார்லி அல்லது மோர்லி மிண்டோ சீர்திருத்தம் எந்த சட்டத்துடன் தொடர்புடையது? இந்திய கவுன்சில் சட்டம் 1856, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய கவுன்சில் சட்டம் 1908, இந்திய கவுன்சில் சட்டம் 1912. இதுல இந்த மிண்டோ மார்லி அல்லது மோர்லி மிண்டோ சீர்திருத்தம் எந்த சட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னா, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 அதனுடன் தொடர்புடையது. அடுத்த கேள்வி பாருங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எந்த சட்டத்தின் மூலம் எந்த சமூகம் தனி பிரதிநிதித்துவத்தை பெற்றது? அதாவது பிரிட்டிஷ் காலத்துல, இப்ப சுதந்திர இந்தியாவில் கிடையாது, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எந்த சட்டத்தின் மூலம் எந்த சமூகம் தனி பிரதிநிதித்துவத்தை பெற்றது? கிறிஸ்தவ சமூகம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, பௌத்த சமூகம் இந்திய கவுன்சில் சட்டம் 1907, முஸ்லிம் சமூகம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909 அல்லது மேற்கண்ட அனைத்தும்? அதாவது ஒரு சில சமயத்துல என்ன அப்படின்னா, மேற்கண்ட அனைத்தும் வந்துச்சாக ஆன்சர் பண்ணிடலாம்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறுங்க. கேள்விக்கு என்ன சரியான பதிலோ அதைத்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இஸ்லாமிய சமூகம் அல்லது முஸ்லிம் சமூகம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எந்த சட்டத்தின் மூலம் எந்த சமூகம் தனி பிரதிநிதித்துவத்தை பெற்றது அப்படின்னா, முஸ்லிம் சமூகம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909 என்பது சரியான பதில். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எந்த சட்டத்தின் கீழம் இந்தியாவில் தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அல்லது பிரிட்டிஷ் காலத்தில் எந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவில் தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திய கவுன்சில் சட்டம் 1913, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய கவுன்சில் சட்டம் 1906, இந்திய கவுன்சில் சட்டம் 1907. இதுல எது அப்படின்னா, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 தான் சரியான பதில். பிரிட்டிஷ்
காலத்தில் எந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1909 என்பது சரியான பதில். மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு அறிக்கை எந்த இந்திய அரசு சட்டத்துடன் தொடர்புடையது? மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு அறிக்கை எந்த இந்திய சட்டத்துடன் தொடர்புடையது? இந்திய அரசு சட்டம் 1918 அல்லது இந்திய அரசு சட்டம் 1920 அல்லது இந்திய அரசு சட்டம் 1930 அல்லது இந்திய அரசு சட்டம் 1919? இந்திய அரசு சட்டம் 1919. மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு அறிக்கை எந்த இந்திய சட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1919. பிரிட்டிஷ் ஆட்சியில் இரட்டை ஆட்சி முறை முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த வினாக்கள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1929, இந்திய அரசு சட்டம் 1925, இந்திய அரசு சட்டம் 1935. பிரிட்டிஷ் ஆட்சியில் இரட்டை ஆட்சி முறை முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1919 என்பது சரியான பதில். இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் எந்த சமூகங்களுக்கு வாக்காளர் அமைப்பில் தனி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது? அதாவது வாக்காளர் அமைப்பில் சீக்கியர்கள், ஐரோப்பியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மேற்கண்ட அனைத்தும். இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் எந்த சமூகங்களுக்கு வாக்காளர் அமைப்பில் தனி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில். சீக்கியர்கள், ஐரோப்பியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் அனைவருக்குமே தனி பிரதிநிதித்துவமானது வழங்கப்பட்டது. எந்த இந்திய அரசு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் கூட்டாட்சி மற்றும் மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது? இன்றைக்கும் நிறைய அரசியல் கட்சிகள் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அரசு சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய அரசு சட்டம் 1930, இந்திய அரசு சட்டம் 1940, இந்திய அரசு சட்டம் 1936. சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்களா இந்திய அரசு சட்டம் 1935. எந்த இந்திய அரசு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் கூட்டாட்சி மற்றும் மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திய அரசு சட்டம் 1935. இந்த இந்திய அரசு சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம் 1919 நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் வரும். அது நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் அதுல இருந்து கேள்விகள் வருங்க. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்சியில் எத்தனை சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன? என்ன சட்டங்கள், எத்தனை சட்டங்கள் அப்படின்னு இருக்காங்க. எத்தனை அப்படின்ற போது இங்க கவுண்ட்ஸ் நம்பர் தான் வரணும். ஆனா எல்லா சட்டத்தையுமே நம்ம கொடுத்துருக்குறோம், நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1809. இ ஆப்ஷன்ல இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947. மேற்கண்ட அனைத்தும். பிரிட்டிஷ் ஆட்சியில் எத்தனை சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன அப்படின்னா இது அனைத்துமேங்க. மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில். இந்திய அரசு சட்டம் 1858 பிரிட்டிஷ் ஆட்சியில வந்தது. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 இருந்தது. இந்திய கவுன்சில் சட்டம் 1892 நடைமுறைக்கு வந்தது. இந்திய கவுன்சில் சட்டம் 1809 நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசு சட்டம் மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய 1919 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டமும் நடைமுறைக்கு வந்தது. மிக முக்கியமான சட்டமான இந்திய அரசு சட்டம் 1935 நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்திய சுதந்திர சட்டம் 1947 அதுவும் நடைமுறைக்கு வந்தது. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்களா மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில். இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாற வழிவகுத்த சட்டம் எது? இந்திய ஒரு சுதந்திர நாடாக மாற வழிவகுத்த சட்டம் எது? இந்திய சுதந்திர சட்டம் 1949, இந்திய சுதந்திர சட்டம் 1946, இந்திய சுதந்திர சட்டம் 1947. மேற்கண்ட எதுவும் இல்லை. இதுல எது சரியான பதில் அப்படின்றத பார்த்துருவோம். இந்திய சுதந்திர சட்டம் 1947 என்பது சரியான பதில். இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாற வழிவகுத்த சட்டம் எது அப்படின்னா இந்திய சுதந்திர சட்டம் 1947. அடுத்து பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் இந்திய கூட்டாட்சி எந்த வகையான பட்டியல்கள் மூலம் செயல்பட்டது? மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல், மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும். இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் இந்திய கூட்டாட்சி எந்த வகையான பட்டியல்கள் மூலம் செயல்பட்டது அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். அதாவது மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல் 3 சேர்ந்ததுங்க. அதுக்கடுத்து பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935 மத்திய பட்டியலில் எந்த வகையான பாடங்கள் இருந்தன? அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே தமிழ்ல பாடங்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு. எந்தெந்த மாதிரியான எந்தெந்த சப்ஜெக்ட் இருந்தன? வெளி விவகாரங்கள், நாணயம் மற்றும் நாணய சட்டம், கடற்படை, ராணுவம் மற்றும் படை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மேற்கண்ட அனைத்தும். சரியான ஆன்சர் பாத்தீங்களா மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில்.
இந்திய அரசு சட்டம் 1935 மத்திய பட்டியலில் எந்த வகையான பாடங்கள் இருந்தன அப்படின்னா வெளி விவகாரங்கள், நாணயம் மற்றும் நாணய சட்டம், கடற்படை, ராணுவம் மற்றும் படை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவிலையும் இதே தாங்க மத்திய பட்டியலில் வந்து இருக்குது. அதையும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இந்திய அரசு சட்டம் 1935 மாகாண பட்டியலில் எந்த வகையான பாடங்கள் சேர்க்கப்பட்டன? இது வந்து மாகாண பட்டியலுங்க. காவல்துறை, மாகாண பொது சேவை, கல்வி, மேற்கண்ட அனைத்தும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில். இந்திய அரசு சட்டம் 1935 மாகாண பட்டியலில் எந்த வகையான பாடங்கள் சேர்க்கப்பட்டன? காவல்துறை, மாகாண பொது சேவை, கல்வி, மேற்க இது மூணுமே வந்து இருந்ததுங்க. அதை மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில். அதாவது கல்வி பாத்தீங்களா சுதந்திர இந்தியாவிலும் மாகாண பட்டியல்ல தான் இருந்தது. எமர்ஜென்சி அந்த இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த எமர்ஜென்சிக்கு பின்னாடி தான் கல்வி வந்து பொது பட்டியலுக்கு வந்து போயிட்டது, கன்கரண்ட் லிஸ்ட் வந்து போனது. இந்திய அரசு சட்டம் 1935 பொதுப்பட்டியலில் எந்தெந்த பாடங்கள் சேர்க்கப்பட்டன? பொதுப்பட்டியலில் குற்றவியல் சட்டம் மற்றும் நடைமுறை, சிவில் நடைமுறை, திருமணம், விவாகரத்து, நடுவர் தீர்ப்பு, மேற்கண்ட அனைத்தும். இந்திய அரசு சட்டம் 1935 பொதுப்பட்டியலில் எந்தெந்த பாடங்கள் சேர்க்கப்பட்டன? மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில். அதனாலதான் இன்னைக்கு விவாகரத்துல வந்து இந்த தலாக் அதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை வந்து நீக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இது எல்லாமே இன்னைக்கு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியதுதான். அடுத்து பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் அவசர கால நிலையை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருந்தது? இதெல்லாமே பாருங்க சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி 1935 சட்டத்தின்படி இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் அவசர கால நிலையை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருந்தது? கவர்னர் ஜெனரல், இந்திய ஜெனரல், மாநில ஆளுநர், மேற்கண்ட எதுவும் இல்லை. கவர்னர் ஜெனரல் என்பது சரியான பதில். நவீன காலத்தில் முதலில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பால் எழுத்துப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு எது? எந்த நாடு? இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ். நவீன காலத்தில் முதலில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பால் எழுத்துப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சபையில் எந்த கட்சிகள் உறுப்பினர்களாக இருந்தன? ஆப்ஷன் ஏ காங்கிரஸ், முஸ்லிம் லீக், யூனியனிஸ்ட் முஸ்லிம். ஆப்ஷன் பி யூனியனிஸ்ட் பட்டியல் சாதி, கிசக் பூஜா பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பு, சீக்கியர் காங்கிரஸ் அல்லாத சீக்கியர் கூட்டமைப்பு. கம்யூனிஸ்டுகள் ஆப்ஷன் சி கம்யூனிஸ்டுகள் சுயேட்சைகள். ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அரசியலமைப்பு சபையில் எந்த கட்சிகள் உறுப்பினர்களாக இருந்தன அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். அது என்னென்ன கட்சினா காங்கிரஸ், முஸ்லீம் லீக், யூனியனிஸ்ட் முஸ்லீம், யூனியனிஸ்ட் பட்டியல் சாதி, கிசக் பூஜா பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பு, சீக்கியர் காங்கிரஸ் அல்லாத சீக்கியர் கூட்டமைப்பு, கம்யூனிஸ்டுகள் சுயேட்சைகள். இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சபையில் உறுப்பினர்களாக இருந்த கட்சிகள். எந்த கட்சி இந்திய அரசியலமைப்பு சபை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் தன்மையை கொண்டிருக்கவில்லை என்று கூறியது? காங்கிரஸ், முஸ்லிம் லீக், யூனியனிஸ்ட் முஸ்லிம், யூனியனிஸ்ட் பட்டியல் சாதி. எந்த கட்சி இந்திய அரசியலமைப்பு சபை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் தன்மையை கொண்டிருக்கவில்லை என்று கூறியது அப்படின்னா முஸ்லிம் லீக் தான் அப்படி சொன்னது. சரி, ஓகே. இதோட இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சுங்க. இதே போல நம்ம இந்திய அரசியலமைப்பு தொடர்பான வினா விடைகள் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து போடலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால வந்து நீங்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஃபுல்லா ஒரு யூடியூப் மட்டும் பார்த்து அல்லது ஆன்ல கூகுள் மட்டும் சர்ச் பண்ணி நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்றதெல்லாம் பொய்யுங்க. அப்படிலாம் நம்ம நல்லா வந்து முடியாது. நீங்க தொடர்ந்து வந்து படிங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்மளுடைய சேனலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.